ஃப்ரைடே ஈவினிங் கண்டினியூஸாக ஒரு 3 to 4 டேஸாக பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் சொல்லிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. குட்டீஸ்க்கு ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வீட்டில் இருந்துச்சு. அதான் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருப்பாங்க, நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போட்டு கொடுத்து சாப்பாடை வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா குட்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. தம்பிக்கு கோல்டு, பாப்பாவுக்கு வந்து வேக்சின் போட வேண்டியது இருந்துச்சு. வேக்சின் போகிறதே தெரியாமல் மேடம் வந்து ரொம்ப குஷியாக வந்து ஆடிட்டுருக்காங்க. எங்கள் அக்கா வந்து பேக் வந்து பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தா. எங்கள் சன்னமாக பண்ணி கொடுத்தது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் போட்டுகிட்டே தான் வந்திருந்தா. வந்துட்டு டாக்டரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஊசி போட்டதுக்கப்புறம் மேடம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஊசி போட்டது வலிக்கல போல். டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சப்போ மத்தியானம் செஞ்ச எக் ரைஸ் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு கொஞ்சம் தோசை மாவுக்கு அப்படியே வெங்காயம் போட்டு ஆனியன் தோசை மாதிரி ஊற்றி சூப்பராக டின்னர் வந்து முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.